ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். சமீபத்தில் பாகிஸ்தானின் F-16க்கு 686 மில்லியனுக்கான எய்ட் பேக்கேஜ் ஒன்று நாங்கள் தந்திருக்கிறோம் அப்படின்னு DSCA, அமெரிக்காவின் DSCA செனட்ல காங்கிரஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியாவில் பூதாகாரமாக வெடிக்குது. ஏன்னா கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தா வேற, நாங்கள் கொடுத்துட்டோம், பேக்கேஜ் அப்ரூவ் ஆயிருச்சு அப்படிங்கிற விவரத்தை தான் செனட்ல காங்கிரஸுக்கு சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியாவில் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பேசப்படுது. அமெரிக்கா ஏதோ பெரிய பேக்கேஜ் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டான்ப்பா அப்படின்னு பேசப்படுது. ஆக்சுவலி 2018 ட்ரம்பின் முதல் ஆட்சியில் ஏற்கனவே வழங்கப்பட்ட பேக்கேஜை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் முழுமையா நிராகரிச்சிருந்தாரு. ஆனா இந்த டேர்ம்ல புது பேக்கேஜ், மிகப்பெரிய பேக்கேஜ் ட்ரம்ப் அரசாங்கத்தால இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கும் பின்னணி என்ன? இந்தியாவா? கொஞ்சம் டிஃப்ரெண்டான, அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் உங்ககிட்ட எடுத்து வைக்க போறேன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஆயுதம் அறிவோம். இது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் சீரிஸ். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. ட்ரம்பின் ஃபர்ஸ்ட் டேர்ம் பிரசிடென்சில விச் மீன்ஸ் 2018 அந்த காலகட்டங்களில் சவுத் ஏஷியால சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. யூஎஸ் ட்ரூப்ஸ் அப்படிங்கிறது ஆப்கான்ல டெப்ளாய் ஆகி கலவரமா இருந்துகிட்டு இருந்துச்சு. சைனாவும் அந்த நேரத்தில் பாகிஸ்தானுடன் கை கோர்க்க முயற்சி பண்ணிட்டு அந்த இயர்லி ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட்டா பாகிஸ்தானுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மூவே இல்லாத மாதிரி தான் அமெரிக்காவுக்கு அந்த நேரத்தில் இருந்தது. ஆனா இப்ப சுச்சுவேஷன் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. இதன் காரணமாக 2 பில்லியனுக்கு எவ்வளோ 2 பில்லியன் டிஃபரன்ஸ் 2 பில்லியனுக்கான பாகிஸ்தான் F-16க்கான எய்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறத நிறுத்த போறோம். இனிமேல் கம்ப்ளீட்டா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த ஒரு டிஃபென்ஸ் பேக்கேஜும் இருக்காது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் பிரசிடென்சில ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய எல்லா வெப்பன்ஸுமே, வெப்பன் எய்ட் பேக்கேஜ் அப்படிங்கிற எல்லா பேக்கேஜுமே ஒரு கண்டிஷனோட போயிட்டு இருந்துச்சு. பாகிஸ்தான் கவுண்டர் டெரர் ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும், அஃபென்சிவ்க்காக எந்த இடத்துலையும் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனோட தான் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கால இருந்து எல்லா எய்ட் பேக்கேஜும் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்தியாவுக்கு எதிராக அந்த பேக்கேஜ் எல்லாமே பாகிஸ்தான் நிப்பாட்டுறாங்க, ஃப்ரண்ட் லைன்ல வைக்கிறாங்க அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி அக்செப்டபிள். அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட், அதை பேசணும்னா வேற மாதிரி போயிடும். பட் அக்செப்டபிள் இருந்தாலும் இந்த ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறதோட தான் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவிகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா 2018 ஆப்கானிஸ்தானை தடுக்கிறதுக்கான முயற்சியில பாகிஸ்தான் ஈடுபடல. அந்த கவுண்டர் டெரர் ஆபரேஷன் அப்படிங்கிற கண்டிஷனை மீட் பண்ண ஃபெயில் பண்ணியிருந்தாங்க. ஹசானி குரூப்பா இருக்கட்டும், ஆப்கான் மிலிட்டன்ஸுடன் பாகிஸ்தான் அரசாங்கம் நல்ல ஒரு உறவுல இருந்தாங்க. இதன் காரணமாக தான் அவங்களுக்கு எதுக்கு இன்னும் அப்கிரேட் பேக்கேஜ், மிசைல்ஸ், மிஷின்ஸ் அப்படின்னு அவங்க தான் கண்டிஷனே மீட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் முழுமையா பாகிஸ்தான் கூட இருக்கிற டிஃபென்ஸ் டீல் அப்படிங்கிறதே கைவிட்டாங்க. அதற்கப்புறம் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தாங்க. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தோடனே ஆப்கானிஸ்தானை கைவிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா மாற்றி அமைக்கப்படுது. ஆஸ் பர் தட் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரம்ப் நிறுத்தி வச்சிருந்தாரு இல்லையா ஒரு 2 பில்லியனுக்கான எய்ட் பேக்கேஜ், அதை ரீவொர்க் பண்ணி 450 மில்லியனுக்கு கொண்டு வந்து F-16க்கான சஸ்டைன்மெண்ட் சப்போர்ட் பேக்கேஜ் அப்படிங்கிற ஒன்று அறிவிக்கிறாரு. அது எப்ப இந்த 2022 காலகட்டங்களிலே ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பைடன் அதை ரீஅப்ரூவ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை ஃபாலோ பண்ணி ட்ரம்ப் வந்தாரு. ட்ரம்ப் வந்த உடனே அக்டோபர் 2025 ஷார்ட் ஸ்பேன் ஆஃப்டர் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு உடனடியாக அக்டோபர் 2025 பாகிஸ்தானின் F-16 ஃபிளீட்டை பலப்படுத்துறதுக்காக 45 மில்லியனுக்கான AMRAAM மிசைல், ஒன் ஆஃப் த லாங் ரேஞ்ச் மிசைல் கரண்ட்லி இன்வால்வ், அந்த மிசைலை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு ட்ரம்ப் அரசாங்கம் அறிவிச்சாங்க. அதை ஃபாலோ பண்ணி லேட்டஸ்டா 686 மில்லியனுக்கான சஸ்டைனபிள் சப்போர்ட் பேக்கேஜ் F-16க்கான பேக்கேஜை கொடுக்குறேன் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் தான் லேட்டஸ்டா நடந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்குமே கேள்வி வரலாம், 2018 வேணாம், எந்த ஒரு ஒப்பந்தமுமே டிஃபென்ஸ் ஒப்பந்தமுமே வேணாம்னு சொன்ன ட்ரம்ப் இப்ப 2025 என்ன இவ்வளவு வாரி வழங்குறாரு? இந்த வழங்குதலுக்கு என்ன காரணம்? இந்தியாவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியா ஒன் ஆஃப் த பிஹைண்ட் ரீசன். பட் மேஜரா இவங்க டார்கெட் பண்றது இந்தியாவில்லை, ஆப்கானை. ஏன்னா ட்ரம்ப் செகண்ட் டேர்முக்கு வந்த பிறகு, அவர் ஆட்சியில் இல்லாத அப்பவே பைடன் இது மாதிரி நாங்கள் ட்ரூப்ஸை பின் வாங்கிக்கிறோம், ஆப்கான்ல இருந்து வெளியே வரோம்னு சொல்லும் போதே ட்ரம்ப் அதில் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அதெல்லாமே விட்டுட்டு வருது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஏ ஆப்டிமல் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு. இஸ் அன்சாட்டிஸ்ஃபைடு வித் பைடன்ஸ் டெசிஷன். ட்ரம்ப் இந்த பக்கம் அதிபரான பிறகு ஆப்கானிஸ்தான்ல ஏதோ ஒரு நாரத நாடகத்தை நடத்தி கண்டிப்பா அங்கே ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி மீண்டும் அந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியில தான் CIA இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஸ்டில் ஒர்க்கிங் தேர்.
சவுத் ஏஷியாவில் எந்த நாடு ஆப்டிமலாக இருக்குன்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானை ஊர்கா மாதிரி வேணும்னா வச்சுப்பாங்க, வேணாம்னா துரத்தி விட்டுருவாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் ஒரு ஆப்டிமல் சாய்ஸாக இருக்கும் காரணத்தினாலையும், அசிப் முனீர் மற்றும் ட்ரம்ப்புக்கு இடையே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிற காரணத்தினாலையும் பாகிஸ்தானை பிக் பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தானை பேக் டோராக வச்சு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழையிறதுக்கான முயற்சி மற்றும் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வேலையில தான் இப்போ சிஐஏ ஆனது நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குற மாதிரி பாகிஸ்தான் மிலிட்ரிக்கும் ஆப்கானின் தாலிபான்ஸுக்கும் இடையே அப்பப்போ கைகலப்ப டக்கப்போர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு தான் பாகிஸ்தானின் மிலிட்ரியை கொண்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ஆப்கானிஸ்தானை சோக் பண்ணலாம் அப்படின்னு அமெரிக்காவும் முனைகிறாங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தானின் மிலிட்ரியும் கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கான் தாலிபான்ஸை போட்டு பொழந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆக ஐடியாலஜிக்கலா பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா ரெண்டும் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்ல போகும் காரணத்தினால இதே கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன் அப்படிங்கிற பெயர்ல இப்போ F-16 நவீனப்படுத்துறதுக்கான பேக்கேஜ் தான் அமெரிக்க அரசாங்கத்தாலும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனாலும் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்க கிளியரா புரிஞ்சிருப்பீங்க 2018 ஏன் கொடுக்கல, 2025 ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கிளியர் ஓவர்வியூ இருக்கும். எஸ், இந்தியா ஒரு பக்கம் இருக்கு, ஆனால் இந்தியா செகண்டரி டார்கெட் தான். பிரைமரி டார்கெட் அப்படிங்கிறது ஆப்கான் மற்றும் தாலிபான்ஸ், இவங்க தான் பிரைமரி டார்கெட். அதற்காக தான் அவங்களுக்கு எதிராக வலுப்படுத்த தான் பாகிஸ்தானுக்கு இந்த F-16 அப்கிரேட் பேக்கேஜை கொடுத்துருக்காங்க. இந்த F-16 பேக்கேஜில் என்ன கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானின் F-16 ஃபிளீட்டை நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே. பாகிஸ்தானின் F-16 ஃபிளீட் அப்படிங்கிறது F-16 Block 15 AB அப்படிங்கிற கேட்டகிரியோட இருக்கு. அந்த AB கேட்டகிரியிலேயே ADF வேரியன்ட் அப்படின்னு ADF வேரியன்ட் அப்படிங்கிறது ஒரு இன்டர்செப்ஷன் ஃபைட்டர் ஜெட். F-16 பிளாக் ஏபிலேயே இன்டர்செப்ஷன் வேரியண்டா பாகிஸ்தான் வச்சிருக்காங்க. இது போக நார்மல் ஏபி அப்படிங்கிற MLO மிட் லைஃப் அப்கிரேட் பண்ணப்பட்ட வேரியண்ட்டை அவங்க யூனிட்ல வச்சிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலா பிளாக் CD, இது பிளாக் 52, ஒன் ஆஃப் த சொபிஸ்டிகேட்டட் வேரியன்ட் கரண்ட்லி பாகிஸ்தான் ஹேட். இந்த வேரியண்ட்டு அவங்களுடைய ஃபிளீட்ல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அந்த ADF வேரியன்ட்னு சொன்ன பார்த்தீங்களா, F-16 AB Block 15 ADF வேரியன்ட்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வேரியன்ட் ஆக்சுவலாக ஜார்டன் கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுதான் பாகிஸ்தானுடைய வேரியன்ட். மீண்டும் நான் சொல்கிறேன், F-16 AB Block 15 ADF வேரியன்ட், F-16 AB Block 15 MLO வேரியன்ட், F-16 CD Block 52 சொபிஸ்டிகேட்டட் வேரியன்ட். இதுதான் பாகிஸ்தானின் F-16 ஃபிளீட். இப்போ இந்த 686 மில்லியனுக்கான 8 பேக்கேஜ் என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தானின் F-16 Block 52க்கும் MLO வேரியண்ட்டையும் இன்னும் சர்வீஸ் லைஃபை அப்கிரேட் பண்ணும் மாதிரியான 8 பேக்கேஜ் தான் இது அப்படின்னு 686 மில்லியனுக்கான 8 பேக்கேஜ் சொல்லுது. விச் மீன்ஸ் இது இன்டர்னல் அப்கிரேட்ஸ் கொண்ட ஒரு 8 பேக்கேஜ். இந்த 686 மில்லியன் பேக்கேஜை நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணவும் முடியும். 37 மில்லியன் கொண்ட 8 பேக்கேஜ் மேஜர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் பேக்கேஜாகவும், மிச்சமல்ல 649 மில்லியன் சஸ்டைனபிள் சப்போர்ட் பேக்கேஜாகவும் அவங்க கொண்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி 649 மில்லியன் பேக்கேஜ் வந்து இங்க பெருசா இல்லை. அந்த 34 மில்லியன் பேக்கேஜ்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல ரொம்ப குரூஷியலா இருக்கு. பிகாஸ் இந்த 34 மில்லியன் பேக்கேஜுக்குள்ள தான் லிங்க் 16 அப்கிரேட் அப்படிங்கிறதே இருக்கு. லிங்க் 16 அப்கிரேட் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸோ இல்லை கம்யூனிகேஷன் டிவைஸோ இல்லை சாஃப்ட்வேரோ இல்லை எக்யூப்மெண்ட்டோ இல்லை, இது ஒரு ஸ்டாண்டர்ட். லிங்க் 16 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட். பல செட் ஆஃப் அப்கிரேட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் லிங்க் 16 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டுக்கே அந்த F-16 வரும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் தான் ஒரு டிவைஸ் அப்கிரேட் இல்லை ஒரு ஹார்ட்வேர் அப்கிரேட் அப்படிங்கிறது இல்லை, இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட். ஜாமிங் ரெசிஸ்டன்ஸ், நெட்வொர்க் சென்ட்ரிக், FOE, IFF, சீம்லெஸ் கம்யூனிகேஷன் அண்ட் கனெக்ஷன் அப்படின்னு பல செட் ஆஃப் அப்கிரேட்ஸ் கொண்டது தான் இந்த லிங்க் 16. இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் தான் அது ஒரு லிங்க் 16 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். இது போக சுப்பீரியராக ஒரு 2 டெக்னாலஜி இந்த லிங்க் 16 மூலயமா பாகிஸ்தானின் F-16 அடையும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, லிங்க் 16 அப்கிரேட் கொண்ட F-16னால பாகிஸ்தானின் அனைத்து வகையான மிலிட்டரி டிவைஸுடனும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ரெண்டாவது, லிங்க் 16 அப்கிரேட் கொண்டு பாகிஸ்தானின் ஃபைட்டர் பைலட் ரியல் டைம் டேட்டா அண்ட் கம்யூனிகேஷனை அவங்களோட கமாண்ட் சென்டருக்கு கொடுக்க முடியும், ஏவேக்ஸுக்கு கொடுக்க முடியும், வார்ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு கொடுக்க முடியும். ஸோ ரியல் டைம் டேட்டா அப்படிங்கிறது எல்லா படைகளுக்குமே அவங்களால கொடுக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து ஸ்டெல்த் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், 4 பாகிஸ்தானின் F-16 ஒரு ஸ்டெல்த் ஃபார்மேஷனில் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டுவர்ட்ஸ் இந்தியாவை நோக்கி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு F-16 மட்டும் தன்னோட ரேடாரை ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. ரேடாரை ஆன் பண்ணாவே எதிரிகனால F-16 வந்து ட்ராக் பண்ண முடியும். என்னதான் F-16 வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஸ்டெல்த் போர் விமானமா இல்லைனாலுமே ஒரு F-16 முன்னோக்கி வருது, மிச்சம் இருக்கும் F-16 ஆனது ஸ்டெல்த் ஃபார்மேஷன்ல சில கிலோமீட்டர் தூரத்துல பின்னாடி வருது அப்படின்னாவே இந்தியா பாயிண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறது
அந்த ரெடாரை ஆன் பண்ண ஒரு F-16 மட்டும்தான். ரெடார் ஆஃப் பண்ணியிருக்கும், மிச்சம் இருக்கும் F-16 இந்தியானால பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இந்த பாகிஸ்தானின் 4 ஸ்டெல்த் ஃபார்மேஷன் F-16 ஃப்ளீட் ஆனது இந்தியாவை நோக்கி வரும்போது, இந்தியா என்கேஜ்மெண்ட்டுக்கு போச்சுன்னா, அந்த ஒரு F-16 இருக்கு. அத தான் டார்கெட் பண்ணி இந்தியா போவாங்க. இது மாரி இந்தியா வந்துருச்சுன்னு அந்த ரேடார் ஆன் பண்ண F-16 டார்கெட்ட பண்ணிருச்சுன்னா, ரேடார் ஆன் பண்ண F-16 மிசைல லான்ச் பண்ணாது. இதற்கு கூட இருக்கக்கூடிய அந்த 3 F-16 பல கிலோமீட்டர் தூரத்துல வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த F-16 மிசைல லாக் பண்ணும். இது எப்படி நடக்கும்? இதுதான் ரேடாரையே ஆன் பண்ணல, கம்யூனிகேஷன் டிவைஸஸே ஆன் பண்ணலையே. அப்புறம் எப்படி டேட்டா ஷேர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்க் 16 மூலியமாக தான். இந்த இடத்துல லாக் பண்றது ஒருத்தனா இருப்பான், லான்ச் பண்றது ஒருத்தனா இருப்பான். இது இந்த போர் நேரங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஆஃப்டர் மேத் எஃபெக்ட்டா போய் முடியும். ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு லிங்க் 16 என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதற்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மாறும். ஆனா இது மாதிரியெல்லாம் பண்ணலாம் லிங்க் 16 மூலியமா அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு. அதாவது ரேடார் ஆஃப் பண்ணியிருந்தா கூட அவங்க 4 பேருக்குள்ளேயும் டேட்டா ஷேரிங் அப்படிங்கிறதும் அவங்களுடைய டேட்டா பேக்கெட் ஷேரிங் அப்படிங்கிறதும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லிங்க் 16ல ரொம்ப குரூஷியலா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. என்னதான் லிங்க் 16 இந்த அளவுக்கு பல டெக்னாலஜி கொண்டாலுமே இட்ஸ் நாட் எ சுப்பீரியர். லிங்க் 22ன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் ஆக்சுவலா F-16 உடைய சுப்பீரியர் டெக்னாலஜி. நேட்டோ நாடுகள்ல இருக்கிற F-16 எல்லாமே அந்த லிங்க் 22 தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. லிங்க் 16 அப்படிங்கிறது சம்வாட் ஆனா இப்ப இருக்கும் பாகிஸ்தானின் ஃப்ளீட்டை காட்டிலும் லிங்க் 16 அப்கிரேட் பண்ணப்பட்ட ஃப்ளீட் அப்படிங்கிறது சுப்பீரியரா தான் இருக்கும். இது மாதிரி பல மாயாஜால வேலைகளை அந்த லிங்க் 16 டெக்னாலஜி கொண்டு பாகிஸ்தான் விமானப்படையினால பண்ண முடியும். இப்ப இந்த லிங்க் 16 அப்படிங்கிறது தான் மேஜர் டிஃபென்ஸ் பேக்கேஜ்ல கவர் ஆகக்கூடியது. இந்த 34 மில்லியன் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப அந்த மிச்சம் நமக்கு 649 மில்லியன்ல என்ன ஆகுதுன்னா, இந்த லிங்க் 16 ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரியான ஹார்ட்வேர்ஸ், டிவைசஸ், ஏவியானிக்ஸ் இது மாதிரியான அப்கிரேட்ஸ தான் அந்த மிச்சம் இருக்கும் 640 சொச்சம் மில்லியன்ல வந்து இவங்க கவர் பண்றாங்க. லைக் சொல்லணும்னா, ஹார்ட்வேர் சப்போர்ட் அப்டேட் பண்றதா இருக்கட்டும், சஸ்டெயின் சப்போர்ட் சர்வீசஸ், கிரவுண்ட் பேஸ்டு F-16 டேட்டா சென்டர்ஸ், நெட்வொர்க் கமாண்ட் சென்டர், சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் சென்டர், ட்ரைனிங் இது மாதிரியான சிலதையும், அப்புறம் நார்மலா பாம்ப்ஸ் அண்ட் ஜெனரல் பர்ப்பஸ் பாம்ப்ஸ் இது மாதிரியானது எல்லாமே தான் இந்த 640 சொச்ச மில்லியன்ல இவங்க கவர் பண்றாங்க. ஸோ இது மூலியமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல நாம வெறும் பாகிஸ்தானை F-16 மட்டும் அழிக்கல. பாகிஸ்தான் F-16 நெட்வொர்க் சென்ட்ரிக் அப்படிங்கிற அந்த பிளக்கையே அன்பிளக் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய நெட்வொர்க் சென்ட்ரிக் கமாண்ட் சென்டரா இருக்கட்டும், இல்ல அதோடைய டேட்டா ஸ்டோரேஜ் சென்டரா இருக்கட்டும், இது மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அழிச்சது காரணத்தினால, பாகிஸ்தானின் F-16னால ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேட் பண்ண முடியாத நிலைமைக்கு அது தள்ளப்பட்டு இருக்கு. அப்படிங்கிறதும் நம்மளால இந்த ஒரு பேக்கேஜ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இது எல்லாமே தான் இந்த சஸ்டெயின்டு சப்போர்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது மூலியமா பாகிஸ்தானின் F-16 டில் 2040 வரை ஆக்டிவ் அண்ட் அஃபென்சிவ் F-16 ஃப்ளீட்டாக மாத்துறதுக்கான முயற்சியில தான் அமெரிக்கானது இறங்கியிருக்கு. இது போக ஏவியானிக், இன்டர் ஆப்பரபிலிட்டி, ஃபிளைட் சேஃப்டி, ஜெனரல் பர்ப்பஸ் பாம்ப்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கு. பட் நாம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது இந்த லிங்க் 16 அப்கிரேட் அப்படிங்கிறது தான். ஏன் இது முக்கியம் அப்படிங்கிறத தான் நாம பார்க்கணும். இது இந்தியாவிற்கு லீத்தலா அப்படின்னு கேட்டா, த்ரெட் ஃபார் இந்தியா, நாட் லீத்தல் ஃபார் இந்தியா. இதுதான் என்னோட கருத்தா இருக்கு. ஸோ இத பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன? பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட இந்த F-16 அப்கிரேட் பேக்கேஜ நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே இது இந்தியாவிற்கு ஒரு த்ரெட்டா? இல்ல இந்தியாவிற்கு ஒரு பிரஷர் பண்றாங்களா அமெரிக்கா? அப்படிங்கிறத உங்க கண்ணோட்டத்துல சொல்லுங்க. முக்கியமா லிங்க் 16 அந்த அப்கிரேட் அதோடைய இம்பார்ட்டன்ஸ பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதோடைய கருத்து மறக்காம நீங்க போடுங்க. இது போன்ற பல காணொளிகளை இன்டெப்த்தா அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.